ஏசாயா 9:6 5 விதமான காரியங்களை இங்கு ஆண்டவர் இயேசு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்ம தியானிப்போம். அதுல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இன்னைக்கும் இந்த வசனத்துல ஒரே ஒரு காரியத்தை எடுத்து தியானிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவர் பிறப்பை குறித்து தான் இது சொல்லப்படுகிற வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு இயேசு பிறந்தார், குமாரனாக 33 வயது வாலிபனாக, தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக நமக்காக சிலுவிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டவர் எப்படிப்பட்டவர் என்றுதான் அதுல 5 விதமான காரியங்களை சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த 5 காரியங்களிலே ஒன்று சமாதான பிரபு. அவருக்கு பெயர் சமாதான பிரபு. சமாதான பிரபு என்று சொன்னால் அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது அவருக்கு எபேசியரிலே சொல்லப்படும் சமாதான காரணர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இந்த சமாதான பிரபு என்று ஏன் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் என்ன காரியங்களை செய்தார் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு வேதம் சொல்லுகிறது, தேவதூதர்கள் வாழ்த்தும் பொழுது வாழ்த்துகிறார்கள், பூமியிலே சமாதானமும், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியும் உண்டாவதாக என்று சொல்லி. அப்படியானால் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை வரப்போகிறது, பூமியிலே சமாதானம் உண்டாக போகிறது. அப்ப அந்த சமாதானத்தை கொண்டு வருகிறவர் தான் இயேசு. அவர் பிறந்திருக்கிறார் என்பதனாலே தான் தேவதூதர்களும் கூட அப்படி பாடுகிறார்கள், பூமியிலே சமாதானம் என்று. அப்ப அதுவரை பூமியினுடைய எல்லைகளுக்குள்ளாக அந்த மெய்யான சமாதானத்தை தேடினாலும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு பூமியிலே சமாதானம் என்று சொல்லும் பொழுது பூமியிலேயும் அந்த சமாதானம் உண்டாகிறதை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு, சமாதான காரணர். அவர் எப்படி சமாதான பிரபுவாக சமாதான காரணராக செயல்படுகிறார் என்று சொன்னால், மனு குலத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்து மனிதனுக்குள் சமாதானத்தை கொண்டு வருகிறார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சொன்னார். என் சமாதானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர். அது எப்படி? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உலகத்தினுடைய ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் எவ்வளவு பெருகி இருந்தாலும் அந்த மனிதனுக்கு அது ஜீவன் அல்ல, அது சமாதானம் அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு ரட்சிப்போடு இருப்பதே அது மெய்யான சமாதானம். ஆகவேதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்க முடியும். ஒரு பாவியாகிய ஸ்திரீயை குறித்து நாம் அதில் பார்க்கிறோம். அவரிடத்தை விலை உயர்ந்த எல்லா பொருட்களும் இருக்கிறது, ஆனால் அவளுக்கு சமாதானம் இல்லை. அப்பொழுது இயேசு 7ஆம் அதிகாரம் 50 வசனங்கள்ல நீங்க வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கோம், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பி வைக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்தினுடைய வல்லமை ஆட்டி படைக்கும் என்று சொன்னால் அவனுக்குள்ளாக மெய்யான சமாதானத்தை பார்க்க முடியாது. உலகத்தினுடைய ஆஸ்திகள் இருக்கலாம், ஐஸ்வர்யங்கள் இருக்கலாம், சகலமும் இருக்கலாம். இல்லை என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் மெய்யான சமாதானம் அவனுக்குள் இருக்காது. ஆனால் ஒரு மனிதனுக்குள் பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகும் என்று சொன்னால்
இந்த உலகத்துல எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், அவனுக்குள் தேவன் கொடுக்கக்கூடிய அந்த மெய்யான சமாதானமானது, பாவ மன்னிப்பு நிச்சயத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய அந்த மெய்யான சமாதானமானது, உலகம் தர முடியாத அந்த சமாதானமானது அவன் வாழ்க்கையில அந்த சமாதானத்தை யாரும் எடுத்து போட முடியாது. அவன் சமாதானத்தை எதுவும் கெடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மெய்யான சமாதானத்தை பாவ மன்னிப்பு நிச்சயத்தின் மூலமாக நமக்கு தருகிறார். ஆகவேதான் சொல்கிறார், இவர் சமாதான பிரபு என்று சொல்லி. நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்து நம்முடைய ஆத்மாவுக்கு சமாதானத்தை தரக்கூடிய சமாதான பிரபு. இரண்டாவதாக நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, அவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் சமாதான காரணர் என்று சொல்லி. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு சமாதானத்தை உண்டாக்கக்கூடிய சமாதான காரணர். அவர் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரிவினைகளை மாற்றுகிறார். கல்வாரி சிலுவையில இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இவர் மூலமாக நாம் தேவனிடத்திலே ஒப்புரவாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்திலே நாம் சேருவதற்கு தைரியம் கிடைத்திருக்கிறது. அந்த கிருபாசன தண்டையிலே நாம் கிட்டி சேருவதற்கு தைரியம் கிடைத்திருக்கிறது. அப்படியானால் தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் இடையிலே உண்டாகிற ஒரு பெரிய மெய்யான சமாதானம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து உன்னதத்திலே தேவன் பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்திருந்து நமக்காக பரிந்து பேசி பரிசுத்தாவின் வரத்தையும் பலத்தையும் பெற்றுக் கொடுத்ததற்கு பின்பே தேவனும் மனிதனுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு ஒருமனதை பார்க்கிறோம். இயேசு தன் ஜீவனை கொடுக்கும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்த திரைச்சிலையானது 2ஆக கிழிந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் அதற்கு முன்பாக அது பிதாவாகிய தேவனுடைய மகிமை தங்கி இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி அது திரைச்சிலைக்குள்ளாக மறைவாக வைக்கப்பட்டிருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து மரித்து உயிரோடு எழுந்த பின்போ நாமும் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இவ்விதமாக அவருடைய இரத்தத்தினாலே நாம் தேவனிடத்திலே சேருகிற சமாதானம் பெற்றிருக்கிற பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சமாதான பிரபு என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் மூலமாக நமக்கு பிதாவாகிய தேவனிடத்திலே மெய்யான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை போல கடைசியாக பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு 3வது என்ன சமாதானம் கிடைக்கிறது என்று சொன்னால், மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் அந்த பரலோகத்திலே பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரா இயேசுவோடும் பரிசுத்த ஆவியோடும் அங்கே இருக்கக்கூடிய பரிசுத்த தூதர்களோடும் நாம் இருக்கும்படியாக ஒரு சமாதானம் கிடைக்கிறது. நீங்கள் அதை வாசிக்கும் போது கொலேசியர்ல 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு பரலோகத்தோடு கூட ஒரு பெரிய சமாதானம் ஏற்படுகிறது. பரலோகத்தோடு கூட என்று சொல்லும் பொழுது பரலோகத்திற்குள்ளும் கூட நாம் பிரவேசிக்க என்றால், அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர், நாமும் பூமியிலிருந்து உண்டானவர்கள். ஆனால் இந்த பூமியிலிருந்து உண்டான நமக்கும் பரலோகத்துக்குள் பங்குண்டாகும்படி அந்த சமாதானமான தாவரங்களுக்குள் நாம் செல்லும்படியான ஒரு பெரிய ஸ்லாகியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்.
அவர் மூலமாக நமக்கு பெரிய ஒரு சமாதானம் கிடைக்கிறது. சமாதானமான தாபரமாய் இருக்கிற பரலோகத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்படியான கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவேதான் இயேசுவுக்கு பெயர் சமாதான காரணர் என்று சொல்லி சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். இயேசுனுடைய பிறப்பு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி இங்கே சொல்லப்படுது, எதுக்காக கொடுக்கப்பட்டார் என்பதை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படினால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக சமாதானம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு கூட நமக்கு சமாதானம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரலோகத்தோடு கூட ஒரு பெரிய சமாதானம் உண்டாகிறது. ஆகவேதான் அவருக்கு பெயர் சமாதான பிரபு. நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கும்படியாக பிறந்தவர், நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கும்படியாக நமக்காக கொடுக்கப்பட்டவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் மெய்யான சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார்.